பாருண்ணே நீ இங்க பைப் ஒன்று உடஞ்சதுல அன்னைக்கு. அவ்வளோதான். சொம்புதான் வேண்டாம். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய், ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய் அண்ட் வெல்கம் டு எங்களின் பிருந்தாவனம். நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்த லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் காங்கிரீட் போடுறதுக்கு சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து 10 நாள் பக்கம் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் சடனாக 3ஆவது நாளே கால் பண்ணிவிட்டு மேபி இன்றைக்கி கூட சென்ட்ரிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 4th டே நாளைக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்பாட்லைட் பாக்ஸஸ் ஹூக்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கே வேணும்னு மார்க் பண்ணி உங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சிருங்க. 5th டே காங்கிரீட் போடுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க, அதாவது மண்டே தான் 5th டே அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் தே வேர் நாட் ஷியோர். அவங்களுக்கே தெரியாது நம்ம இன்றைக்கே கன்ஃபார்மாக முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒரு டவுட்ஃபுல்லாக தான் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா சாட்டர்டே நைட்டு வரைக்குமே எங்ககிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை. அதுதான் 3rd டே. அந்த அன்றைக்கி நைட் வரைக்குமே இன்ஃபார்ம் பண்ணலை. சண்டே மார்னிங் வந்து நாங்கள் போய் சைட் விசிட் பண்ணுறோம். அப்போ போய் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, கவர் பிளாக் வைப்பாங்க இல்லையா சென்ட்ரிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா, அது வந்து பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க் கூட பெண்டிங் இருக்குது. அண்ட் சாட்டர்டே நைட் வரைக்குமே எங்களுக்கு கால் வரல அப்படின்றனால மண்டே காங்கிரீட் போடுறது கன்ஃபார்மாக என்னன்னு எங்களுக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாளுமே வரமாட்டாங்க, நாங்கள் பார்த்த வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வேற இன்னும் அந்த காங்கிரீட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர் பிளாக்ஸ் வைப்பாங்க இல்லையா, அது வேற வைக்காம இருக்கு. அது அந்த சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க தான் யூஸ்வலி வைப்பாங்க. ஸோ அவங்க இனி எப்போ வந்து வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தானே காங்கிரீட் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் டவுட்டோட தான் இருந்தோம். அதனால் மெட்டீரியல்ஸ் எதுவுமே வாங்கி வைக்கவே இல்லை. தென் நெக்ஸ்ட் டே சண்டே வந்து எனக்கு பர்த்டே. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த செலிப்ரேஷன் வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்து வீட்டில் கேக்லாம் கட் பண்ணோம். கட் பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கும் கொண்டு போய் கேக் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு போகும்போது 2 o'clock மேலே ஆயிடுச்சு. ஹோட்டல் போயிட்டு சாப்பிட உட்காரோம். கரெக்டாக சைட்டில் இருக்க இன்ஜினியர்கிட்ட இருந்து கால் வருது. சார் உங்களோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, நாளைக்கு காங்கிரீட் போட்டுக்கலாம்லன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்கிறீங்க, இப்போ தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம், இன்னும் நீங்கள் உங்களோட ஒர்க்கே பெண்டிங் வச்சுட்ருக்கீங்க. நேற்று ஈவினிங் ஆச்சும் சென்ட்ரிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்பும் போது கால் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம், நீங்கள் அப்பையும் சொல்லலை, இப்போ தான் 3 மணிக்கு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்னும் கவர் பிளாக்ஸ் எல்லாம் வைக்காமல் இருக்கீங்கல்ல, எப்படி காங்கிரீட் போடுவீங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நேரமே வந்து பண்ணிவிட்டு பூஜை போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வேறு ஈவினிங் படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு 6:45 ஷோ புக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மூவி டிக்கெட் கேன்சலும் பண்ண முடியாது. ஸோ அதனால் படத்துக்கும் போகல. அந்த காஸ்ட் வேறு 500 ரூபாய் வேஸ்ட்டாக போச்சு டிக்கெட் கேஷு. அதுக்கப்புறம் அப்படியே அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு சாப்பிடும்போதே யுவா வந்துட்டு நம்ம பசங்களுக்குலாம் கால் பண்ணி வேறு சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சண்டேன்னு கூட பார்க்காம. அவங்களுக்கு 6 o'clock கூட ஷிஃப்ட்டு முடியும், அங்கே முடிச்சோன்னே இங்கே வந்துருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே நைட் ஒரு 1 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. மார்னிங்கும் 6 o'clock போல் எந்திரிச்சு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஒரு 9 o'clock இருக்கும் மார்னிங். அந்த டைமுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. கால் பண்ணிவிட்டு சார் இன்னைக்கு காங்கிரீட் ஒர்க் எதுவும் பண்ண முடியாது, ஆளுங்க எல்லாம் யாரும் வரல, அதனால் நாளைக்கு பண்ணிக்கலான்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னோட பர்த்டே அன்னைக்கு கூட வெளியில் ரிலாக்ஸாக இருக்க முடியாமல் அவசர அவசரமாக சாப்பிட்டு பசங்களெல்லாம் வேலைக்கு ரெடி பண்ணி மெட்டீரியல்ஸ் எல்லாமே லோக்கல் ஷாப்பில் வாங்கி, நார்மலாக யுவா அவரோட பிஸ்னஸ்க்காக பல்காக பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தாருன்னா ரொம்பவே ரேட்டில் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். பட் இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கி ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது. மூவி போகலான்னு டிக்கெட் புக் பண்ணி அந்த டிக்கெட் கேஷும் வீணாகி விடிய விடிய நைட்டு தூங்காமல் பசங்களும் கஷ்டப்பட்டு இவரும் கஷ்டப்பட்டு மறுநாள் வந்து காங்கிரீட் போடுற அன்னைக்கு கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு யுவாவும் ஆஃபீஸ் லீவ் போட்டிருந்தாரு. இது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு டோட்டலாக. சரி லீவு போட்டது போட்டோம், பேசாமல் இபி ஆஃபீஸாச்சும்
ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு இபி ஆஃபீஸ் போயிருந்தோம். அவங்க வந்து ஏஇட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏஇட்டையும் கால் பண்ணி பேசியாச்சு. சரி கரண்ட் கம்பம் நட்டுறதுக்கு எப்போ வேணாலும் வருவாங்க அப்படின்ற ஐடியாவில் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனையும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்துருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. ஃபைனலி நம்மளுக்கு போஸ்ட் நெட்டியாச்சு. எப்படியோ இத்தனை நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பெண்டிங் வச்சுட்டு இருந்த ஒரு வேலை வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இபி ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. என்னன்னா ஏற்கனவே இன்னைக்கு வந்துட்டு காங்கிரீட் போட முடியாமல் போயிடுச்சு. இனி நாளைக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு ஷட் டவுன் ஆமா. ஸோ நாளைக்கும் போட முடியாது, புதன்கிழமை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே புதன்கிழமையே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் கால் பண்ணி தயவு செஞ்சு ஆளுங்களெல்லாம் வர வச்சிருங்க, புதன்கிழமையும் தவற விட்டுறாதீங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு டியூஸ்டே நைட்டு யுவா ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனேமே பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். புதன்கிழமை நேரமாகவே கிளம்பி நல்ல நேரத்துக்குள்ளே பூஜை போட்டணும்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு போயிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம புது வீட்டில் கரண்ட் போஸ்ட் மட்டும் வந்து நெட்டியாச்சு. இனி அடுத்தது லைன் இழுக்கணும். லைன் இழுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மோட்டர் இறக்கிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம புது வீட்டோட லைனையும் தண்ணியுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒருத்தங்க இபிக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு போஸ்ட் நிப்பாட்டுறதுக்கு 10,000 எபோவ் பே பண்ணணும். இது எங்களோட பேமெண்ட், நாங்கள் கொடுக்க வேண்டியது. இது போக இந்த லேண்ட் ப்ரொமோட்டர் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் கொடுக்கணும். அதை வந்து அவங்க இபிக்கு டைரெக்டாக கொடுத்துக்குவாங்க. ஸோ எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இன்னொருத்தவங்க வந்துட்டு காமெண்ட்ல ஆடி மாசத்துல கான்கிரீட் போடலாமா, நீங்கள் போடுறீங்க ஆனால் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஆடி மாசத்துல போட வேணாம்னு சொல்றாங்க, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், நீங்க இப்போ வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு ஒரு 3 ஃப்ளோரா வந்து கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரோட காங்கிரீட், அதாவது உங்கள் வீட்டோட முதல் காங்கிரீட் நீங்கள் இப்போ தான் போடுறீங்க அப்படின்னா இந்த மந்தில் போடாதீங்கன்னு தான் நானும் சொல்லுவேன். நீங்கள் எத்தனை ஃப்ளோர் கட்டினாலும் முதல் காங்கிரீட் போடும்போது ஆடி மாதத்தில் போட வேண்டான்னு தான் நான் சொல்ல வரேன். நாங்கள் வந்து இப்போது 2வது காங்கிரீட் போடுறோம். ஸோ அதனால் நாங்கள் அதெல்லாம் பார்க்கல, நல்ல நாள் நேரம் மட்டும் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் லேண்ட் அவைலபிலிட்டி பற்றி காமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த சைட் போட்ட புதுசுலேயே எல்லாருமே லேண்ட் வாங்கி போட்டுட்டாங்க. நாங்கள் வாங்கும் போதே வந்துட்டு ஆல்மோஸ்ட் விலை கம்மியாக இருக்கிற சைட்டை வந்து எல்லாருமே வாங்கி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் இறக்கமான இடத்துல இருக்கிறது வந்துட்டு எல்லாரும் ஆல்மோஸ்ட் வாங்கி வச்சுட்டாங்க. அங்கே கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது. மேட்டிலலாம் வந்து வாங்காமல் இருந்தாங்க. ஏன்னா மேட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு 5 சென்ட் 6 சென்ட் அந்த மாதிரி சென்ட் அதிகமாக இருந்தது, விலையும் அதிகமாக இருந்தது. பட் எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, மேட்டில் இருக்கணும், கரெக்டான லொக்கேஷனில் இருக்கணும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு ஓகேவாக இருந்தனாட்டி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கார்னர் சைட்டும் கிடைச்சதால எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. நாங்கள் உடனே வாங்கிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா ஆல்ரெடி அந்த கொஞ்சம் பள்ளமாக இருந்தது இல்லையா, அந்த இடத்துல இடம் வாங்கி போட்டவங்க எல்லாருமே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் அவங்க ஃபுல்லாக வீடு கட்டி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சென்ட் வாங்கினவங்க வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் வீடு கட்டிக்கலான்ற மாதிரி போர் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க கிட்ட வந்துட்டு சைட்ஸே எதுவுமே அவைலபிள் கிடையாது, எல்லாமே ஆல்ரெடி வாங்கியாச்சு. அது இவ்வளோ சொருக முடியாது மயில. இங்கே மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை வேலை நண்டு கொடுத்துட்டு 4 மூளைக்கு வச்சுடுவேன். அவ்வளோதான் வேலைண்ணா. அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணுங்க, 2 எலுமிச்சம்பழத்தை 4, ஒரு எலுமிச்சம்பழத்தை இங்கே வச்சிடலாம். ஆல்ரெடி நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் காங்க்ரீட் போடும்போதே வந்துட்டு ஃபுல்லாலாம் கூட இருந்து பார்த்துக்கல, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். யுவாவும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு, ஏன்னா இருந்து பார்க்க முடியல. அதனால் யுவா கிட்ட ஒர்க் பண்ணுற ஒருத்தரை தான் வந்து விட்டுட்டு போயிருந்தோம் எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லி. அவராக இருந்தார் அப்படின்னா அவங்க வீடு கட்டும்போது எப்படி இருந்து பார்த்து கவனிச்சுக்குவாரோ அந்த மாதிரி பார்த்துக்குவாரு. நாங்கள் அந்த அன்னைக்கு அவருக்கு சேலரியும் கொடுத்துருவோம். அதனால தான் சரி இந்த தடவை காங்க்ரீட் போடும்போது நம்மளே கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் எல்லாமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டு மண்டே
கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருந்தாரு. லீவும் போட்டிருந்தாரு. ஆனால் நம்ம நேரம் அந்த அன்னைக்கு கான்க்ரீட் போட முடியாமல் போயிட்டு அந்த டேவே வேஸ்ட் ஆயிடுச்சு. இவர் வீட்டில் இருந்தும் கால்ஸ் பேசிக்கிட்டே தான் இருந்தார். சரி ஏதோ இந்த இபி வேலை ஒன்று நடந்தனாட்டி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ யுவாவால் இன்றைக்கும் அகெயின் லீவ் போட முடியாது இல்லையா, அதனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கான்க்ரீட் போடும்போது ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா, அவரையே மறுபடியும் இன்னைக்கு வர சொல்லியாச்சு. அவர் தான் இன்னைக்கு ஃபுல்லாக இருந்து பார்த்துக்க போகிறாரு. அவர் இருந்துட்டாரு அப்படின்னா நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் பாடாப்படுத்திடுவார். ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா கூட இதை ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது அப்படி தானே பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருவாரு. சிமெண்ட் கலவை கலந்த அந்த காரச்சட்டியில் காயின்ஸும் போட்டுட்டு நல்லபடியாக நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே சாமி கும்பிட்டு பூஜை எல்லாமே முடிச்சுட்டு கான்க்ரீட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 4 மூலைக்கும் எலுமிச்சம்பழம் பூ எல்லாமே வச்சுட்டு எல்லாருக்கும் சாக்லேட்ஸுமே கொடுத்தாச்சு. கான்க்ரீட் போட வந்தவங்க அதுக்கப்புறம் இங்கே ஆஸ் யூஷுவல் வந்து ஒர்க் பண்ணுவாங்கல்ல, சிவில் ஒர்க், இங்கேயே ஸ்டே பண்ணி அவங்க எல்லாரும் மொத்தமாக எத்தனை பேருன்னு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 25 பேர்கிட்ட வந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் இங்கே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த பூமி பூஜை போட்டதுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய டைம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதே கடையில் ரெகுலராக எடுக்கிற கடையிலே வந்துட்டு லஞ்சுக்கு எல்லாருக்கும் சொல்லி வச்சுட்டு பேமெண்ட் மட்டும் யுவா பண்ணிட்டாரு. அவங்களே கொண்டு வந்து ஃபுட் இங்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சோன்னையும் கான்க்ரீட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு யுவாவும் என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. யுவா கிட்ட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இங்கே விட்டுருக்கோம் இல்லையா, அவர் இங்கே இருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராசஸும் முடிகிற வரைக்கும் இருந்து பார்த்துக்குவாரு. எங்ககிட்ட எதுனாலும் அப்டேட் பண்ணுவார். ஸோ இப்படி தான் கான்க்ரீட் ஒர்க் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங்குள்ளே முடிச்சிடுவாங்க. ஸோ ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது யுவா என்னை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டு புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். ஏன்னா அங்கே போயிட்டு விளக்கு போட போகணும். இனி ஒரு 2-3 டேஸ்க்கு ஈவினிங் டைமில் நம்ம போயிட்டு விளக்கு போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு போஸ்ட் நெட்டிட்டதால் நம்மளே இங்கே ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இபி லைன் எடுத்ததுக்கப்புறம். ஸோ அது வரைக்கும் மட்டும் மேனேஜ் பண்ணால் போதும். ஸோ இன்னைக்கான வீடியோவுக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோம் அப்டேட்ஸ், ஹோம் டூர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் வீடியோ ஷார்ட்ஸ்னு எதை அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு ஹோம் அப்டேட்டில் பார்க்கலாமா?